ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்னைக்கு பொரி பந்தோசை எப்படி செய்கிறது பார்க்கலாம். பொரி பந்தோசை செய்ய 2 கிண்ணம் அளவு பொரி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் பொரி சேர்த்துருக்கேன். பொரியில் தண்ணி சேர்த்துருக்கேன். 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் 100 கிராம் ரவை சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துருக்கேன். பச்சை மிளகா 1 சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். ஊற வச்ச பொரி நல்லா தண்ணி பிழிஞ்சி சேர்த்துக்கலாம். பாதி அளவு மட்டும் சேர்த்துருக்கேன், மீதி அப்புறம் சேர்த்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி எடுத்துருக்கேன். பாதி அளவு மட்டும் சேர்த்துருக்கேன், மீதி அப்புறம் சேர்த்துக்கலாம். 100 மில்லி தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 2 பேட்சாக அரைச்சி எடுத்துருக்கேன். ஒரு கேரட் துருவி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். பேனில் தோசை ஊற்றிக்கலாம். நீங்கள் ஆப்பக்கடாயில் ஊற்றுற மாதிரி இருந்தாலும் ஊற்றிக்கலாம். பேன் சூடானதோ எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒன்றரை கரண்டி அளவு மாவு சேர்த்துக்கலாம். மூடி போட்டு வச்சுருக்கேன், வேக விடணும். லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி போட்டிருக்கேன், மூடி போட்டு வச்சுருக்கேன். இந்த பக்கமும் வேக விடணும். லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். வெந்ததோ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு பொரி பந்தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.